உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இன்று உடலில் அதிகம் உள்ள கொழுப்பை எவ்வாறு குறைக்கலாம் என்று பார்க்கலாம். கொழுப்பை குறைக்க செறிவுற்ற அதாவது பூரிதமான கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவை தவிர்க்கவும். பால், வெண்ணெய், நெய், சீஸ், வனஸ்பதி, தேங்காய் எண்ணெய், பாமாயில், இறைச்சிகள் முதலியவற்றில் செறிவுற்ற கொழுப்புகள் அதிகம். இந்த உணவுகள் இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவை ஏற்றிவிடும். இந்த உணவுகள் தவிர துரித உணவு, கேக் போன்ற பேக்கரி உணவுகள், வறுத்த பொரித்த உணவுகளும் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். தினமும் 2 முறை பழங்களையும் 3 முறை காய்கறிகளையும் உட்கொள்ளவும். ஆப்பிள், கேரட் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளவும். ஒமேகா 3 நிறைந்த மீன்களை அதாவது சால்மன், தூனா போன்றவற்றை வாரம் 2 அல்லது 3 முறை எடுத்துக்கொள்ளவும். மீன்களை வறுக்க வேண்டாம். வேக வைத்து அல்லது தீயில் சுட்டு மீன்களை சமைக்கவும். முடியாவிட்டால் மீன் எண்ணெய் நிறைந்த டானிக்குகளை டாக்டரிடம் கேட்டு எடுத்துக்கொள்ளவும். சணல் விதைகளை வறுத்து தினமும் உட்கொள்வது நல்லது. பூண்டு, வெங்காயம் இவை எல்டிஎல் அளவை கட்டுப்படுத்தும். முழு தானியங்கள் அதாவது முழு கோதுமை, ஓட்ஸ், பழுப்பரிசி ஆகியன கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். மைதா போன்ற வெண்ணிற மாவுகள், பச்சரிசி இவற்றை தவிர்க்கவும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளவும். சர்க்கரையை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனிப்புகளை தவிர்க்கவும். பதிலாக பழங்களை உண்ணவும். தினமும் 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யவும். புகைப்பிடித்தல், மது விட்டுவிடவும். உடல் எடை அளவுக்கு அதிகம் இருந்தால் குறைக்க முயற்சிக்கவும். இறைச்சிகளில் கொழுப்பு குறைந்தவற்றை உட்கொள்ளவும். காலை உணவை தவிர்க்காதீர்கள். காலை உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் தப்பில்லை. கொழுப்பை குறைக்க ஆயுர்வேதம் சொல்லும் வழிகளை பார்ப்போம். குக்குலு மரத்திலிருந்து கிடைக்கும் மரப்பிசின் சிறந்த மருந்தாகும். உடலின் நச்சுப் பொருட்களை வெளியேற்றி HDL கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். ஆல்ஃபால்ஃபா விதைகளில் உள்ள சஃபோனின் என்ற பொருள் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தவிர்க்கும். இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை தேங்க விடாமல் பாதுகாக்கிறது. வெந்தயத்தில் உள்ள ஆல்கலாய்டுகள் லைசின் மற்றும் L-டிரிப்டோபான் கல்லீரலின் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை குறைக்கின்றன. ஆனால் நல்ல கொலஸ்ட்ரால் HDL-ஐ குறைப்பதில்லை. மருதுவில் உள்ள அர்ஜுனா மற்றும் எல்லாஜிக் அமிலங்கள் இரத்தத்தில் கொழுப்பு கிரகிக்கப்படுவதை குறைக்கின்றன. எனவே இதை கொலஸ்ட்ராலை குறைக்கும் திறனுடைய மூலிகை எனலாம். திரிபலா சூரணங்களும் கொழுப்பை ஜீரணிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றன. ஒரு பல் பூண்டை தினமும் காலையில் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் சீரான அளவில் இருக்கும். தினமும் ஒரு தக்காளியை சாப்பிட்டால் அது கொலஸ்ட்ராலை குறைக்கும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.